அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். வெல்கம் டு கதைப்போமா வித் சங்கீதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் கொடுத்த வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் மிக மிக நன்றி. சோஷியல் மீடியா மூலமும் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஓகே, நவ் லெட்ஸ் டாக் அபவுட் உமன்ஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். உமன்ஸ் அவன் வாழ்க்கையில் எந்தெந்த மெயின் ரீசனால் பாதிக்கப்படுகிறார்கள்? 1. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். அதில் குடும்ப கவலைகள், குடும்ப பொறுப்புகள், குழந்தைகள் வளர்ப்பு ஃபேமிலி ப்ரெஷர் அதில் அடங்கும். 2. சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் கட்டுப்பாடுகள். பெண்கள் மீது விதிக்கப்படும் கலாச்சார மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள். It's affecting self-esteem and overall mental well-being. 3. Physical and hormonal changes. Menstrual cycles, குழந்தையின்மை, pregnancy, postpartum recovery and menopause can all impact the mood and mental health. 4. Lack of emotional support. Family and friends-இடமிருந்து அவர்களுக்கு முழுமையான சப்போர்ட் கிடைக்காவிட்டால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. 5. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். பொருளாதார சிக்கல் மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டேபிலிட்டி. இது மட்டும்தான் காரணங்களா பெண்களின் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு என்று கேட்டால் இல்லை, இதுவும் முக்கியமான காரணங்களாகும். பெண்கள் மனநலம் பாதிக்கப்படுவதால் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? அதில் மிக முக்கியமான காரணமாக முதல் 3 காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பர்ன்ட் அவுட். 2017 ஆண்டு டேட்டாவின் படி ஒரு குளோபல் கணக்கெடுப்பில் 13.3% பெண்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது உலகளவில் உள்ள பெண்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேர்ல்டு வைட் உமன், அதாவது 13.3% ஆஃப் உமன் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அப்படின்டா இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. செல்ஃப் கேர், சுய பராமரிப்பு, அதுதான் இதற்கான மெயின் சொல்யூஷன். நிறைய சொல்யூஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி மெயினாக நாங்கள் செல்ஃப் கேரை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம், செல்ஃப் கேர் அண்ட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணால் நிறைய இருக்குது. மெயின் டாக்கிங் தெரபிக்கு போகிறது. டாக்கிங் தெரபிக்கு நீங்கள் இப்போ எல்லாமே விரிவடைஞ்சிட்டுது. ஸோ இங்கே நீங்கள் ஆன்லைன் தெரபி செய்யலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் தெரபி செய்யலாம், ப்ரைவேட்டாக செய்யலாம். ஸோ இந்த தெரபி நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. 100% நீங்கள் நம்பி போகலாம். அவே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் இதை வச்சுருப்பினோம். உங்களோட டீட்டெயில்ஸோ உங்களோட எதுவுமே உங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே உங்களோட க்ளோஸ் ஆனவங்களுக்கு கூட தெரிய வராது. அடுத்தது நீங்கள் NHS மூலமாகவும் இந்த டாக்கிங் தெரபிக்கு போகலாம். ஸோ NHS மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸுமே இல்லை. நீங்கள் ப்ரைவேட்டாக போகிறதுண்டா நீங்கள் அந்த டாக்கிங் தெரபிக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் நீங்கள் NHS மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் முதலில் உங்களோட ஜிபிக்கு போய் உங்களோட ஜிபிகிட்ட நீங்கள் உங்களோட பிரச்சனையில் சொல்லி எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் அவைக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லும்போது அவை கண்டிப்பாக உங்களை ஒரு பெஸ்ட்டான ஒரு தெரபிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களோட அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் அப்போதைக்கு வெளியில் வந்துடலாம் என்றது என்னோட சஜஷன்ஸ். ஸோ NHS மூலமாக நீங்கள் தெரபிக்கு போகிறதும் உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் செல்ஃப் கேர், அதாவது சுய பராமரிப்பு. இந்த சுய பராமரிப்பு தான் மிக மிக முக்கியமான காரணம். அதாவது உங்களை நீங்கள் மேம்படுத்தினால் உங்கள் மென்டல் ஹெல்த் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஸோ நீங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களை நீங்களே கேர் பண்ண வேண்டும், அதாவது செல்ஃப் கேர்.
ஸோ இது செல்ஃப் கேர் எப்படி நீங்கள் செய்வீங்கண்டா ஏதாவது ஒரு நாளில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டே, இன்றைக்கு ஒரு நாளில் நீங்கள் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் ஒரு அரை மணத்தியாலும் ஒரு மணத்தியாலும் அது உங்களுக்கு தான். அந்த ஒரு மணத்தியாலத்தில் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் உங்களுக்காக செய்யலாம். வாக்கிங், ரீடிங், இல்லை இந்த லிஸ்னிங் மியூசிக், நீங்கள் பாத்தில் படுத்திருந்து நீங்கள் மியூசிக் கேட்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். மெடிடேஷன் செய்யலாம், யோகா செய்யலாம். எவ்வளவோ விஷயங்கள் உங்களை மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டேயை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். எனிதிங் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்காக அந்த நேரம் செலவிடுங்க. ஐ நோ, எனக்கு தெரியும் இது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம் வந்து நான் ஈஸியாக சொல்கிறேன். ஆனால் குழந்தைகள் இருக்கிற வீட்டில், முதியவர்கள் இருக்கிற வீட்டில் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்பது எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் தாண்டித்தான் நானும் வந்திருக்கிறேன். ஏன்னா ஏஷியன் உமன்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் செல்ஃப் கேர். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுக்கு நேரமின்மை, உங்கள் குழந்தைகள் முக்கியம்தான், உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் உங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட நீங்கள் முக்கியம். இட்ஸ் ஓகே டு டாக் அபவுட் மென்டல் ஹெல்த். செல்ஃப் கேர் செல்ஃபிஷான விஷயம் இல்லை. வாழ்க்கையில் ஏற்படும் துன்பமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமில்லை. இதுவும் கடந்து போகும். என்னோட தாரக மந்திரம். இன்னும் நிறைய கதைப்போம் அடுத்தடுத்த எபிசோடுகளில். ஸோ செல்ஃப் கேர் பற்றியும் பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் மனநல தாக்கத்திலிருந்து எப்படி வெளியில் வருவது என்பதை பற்றியும் நிறைய கதைப்போமா வித் சங்கீதாவில். பெண்கள் உங்கள் வாழ்வில் சந்தித்த சேலஞ்சிங்கான விஷயங்களை பற்றி எனக்கு ஒரு கதையாகவோ சிறு தொகுப்பாகவோ இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பும்படி கேட்டிருந்தேன். ஸோ என்னோடய இமெயில் ஐடியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் நான் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய இந்த கதைப்போமா வித் சங்கீதா உங்களை எந்த விதத்திலாவது இன்ஸ்பயர் பண்ணியிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கதைப்போமா வித் சங்கீதா.